அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு பருவம் 3ல இயல் 3ல இன்னுயிர் காப்போம் அப்படின்ற தலைப்புல தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பிற உயிர்களை நம்ம உயிர் மாதிரி நம்ம நேசிக்கணும் அப்படின்றது தாங்க இந்த கவிதை பேழையின் உள்ளடக்கம். தலைப்பு ஆசிய ஜோதி. இரக்கம் அப்படின்றது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உயிரிடத்துலையும் இரக்கம் காட்டணும். நம்ம பிற உயிர்களை நம்ம உயிரை போல எண்ணி காக்கணும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கும். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தருங்க. அவரின் அறிவுரையை நாம் இங்கே பாடலாக பார்க்க. முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வேண்டாம் இந்த அரச வாழ்க்கை அப்படின்னு வந்தவர் தான் நம்ம புத்தர். பிம்பிசார மன்னரின் யாகத்துக்காக ஆடுகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடிச்சிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை புத்தர் தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு போகிறாருங்க. யாகசாலையை போய் சேர்றாரு. மன்னருக்கு அறிவுரை கூறுறாரு. நாட்டில் இருக்கிற உயிர்கொலையெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. அதுதான் இந்த கவிதை பேழையின் சுருக்கம். வாங்க பாடலாக பார்ப்போம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. இப்படி யாகசாலையில் நின்றவர் எல்லாரும் புத்தரை பார்த்து பயப்படுறாங்க. அவர் முன்னால் நிற்கவும் இவங்களுக்கு பயமாக இருக்குது. கூடியிருந்த மக்கள் முன்னால் இறக்கமே உருவான அந்த புத்தர் பிரான் கூறிய இந்த அறிவுரை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா என்று பிம்பிசாரருக்கு புத்தர் அறிவுரை கூற ஆரம்பிக்கிறாரு. வாழ்கின்ற உயிரை அழிக்கிறதே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்ப யாரால முடியுமா? மன்னராலும் முடியாத ஒரு செயல். யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் மன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ. யாரும் விரும்புவது இன்னுயிராம், எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிர் பிடிக்கும். இன்னுயிராம், இனிமை கூட்டல் உயிராம் அப்படின்னு பண்பு தொகையில இங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிரை பிடிக்குங்க. எறும்பு கூட தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறது, அது எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நில்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. நேர்மையான இறக்க குணம் கொண்டிருந்தா இந்த பரந்த உலகம் முழுமையும் உங்களால் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் யாராவது உண்டா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுவே நீள் நிலம் அப்படின்னா பரந்த நிலம் அப்படின்னு பொருளுங்க. மாறி அப்படின்னா மலை, பாரினில் அப்படின்னா உலகினில் அப்படின்ட்டு பொருள். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டுறவங்க தான் நேர்மையான வாழ்வு வாழ்வாங்க. இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவாருங்க. ஆகவே இந்த எண்ணம் இல்லாதவர்கள் மற்றவங்களையும் துன்புறுத்தி தாமும் துன்பம் அடைவாங்க அப்படின்னு புத்தர் மன்னருக்கு சொல்றாரு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடிவும் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. காடு மலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு இந்த ஆடு வந்து கடைசியாக தன்னுடைய குட்டிக்கு பால்லாம் கொடுக்குது. இப்படி தேடி மக்களை ஊட்டுது. காடு மலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வர ஆடு தன்னுடைய குட்டிக்கு கூட பாலை கொடுக்காம மக்களுக்காக பாலை தருது. இதனை நீங்கள் தீய செயல்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு புத்தர் மன்னரை கேட்கிறார். புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எதிரில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. புவி மீதினில் இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ என்று வினவுகிறார். நம்ம நம்பி இருக்கிறவங்க வயிறு எரியும்படி, அதாவது கும்பி அப்படின்னா வயிறு என்று பொருள். வயிறு எரியும்படி நடக்கிறது நல்லதா? 1000 பாவங்கள் செய்தவரெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. 1000 பாவங்களை செஞ்சுட்டு ஆட்டோட உயிரை பலி கொடுத்தா உங்கள் பாவமெல்லாம் போயிடுமா?
ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு போகாது. அதனால நன்மை மட்டும் செய்யுங்க, தீமை செய்யாதீங்க அப்படின்னு புத்தர். ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. முதலன் தன்னை நரகமது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையுமையா. ஆகையால ஆகையால தீய செயலை செய்யாதீங்க, பிற உயிர்களை கொல்லும் செயலையும் செய்யாதீங்க. இந்த பூமியை அது மகிழ்ச்சியற்றதா மாற்றிடும். இந்த எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்க, உங்க மனசை விட்டு நீக்குங்க. இங்க மக்களோட சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கு வழி செய்யுங்க என்று மன்னருக்கு புத்தர் அறிவுரை கூறுகிறார். இவ்வாறு சொல்லும் பொருளும் அஞ்சினர் அப்படின்னா பயந்தாங்க, அதாவது பயந்தனர். கருணை என்றால் இரக்கம், வீழும் விழும் என்று பொருள். ஆகாது முடியாது, நீள்நிலம் பரந்த உலகம், இது முக்கியங்க. முற்றும் முழுவதும், மாரி என்றால் மலை, கும்பி வயிறு, பூதளம் பூமி, பார் உலகம். பாடலின் பொருள். இந்த பாடலை இயற்றியவர் தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இவர் பணியாற்றியிருக்கிறார். இவருக்கு கவிமணி அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குங்க. அதனால இவருக்கு கவிமணி தேசிக விநாயகனார் என்று முழு பெயரா நாம படிக்கிறோம். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா, அதாவது லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு புத்தகங்க. இந்த நூலில் புத்தரின் வாழ்க்கை வரலாறையே நமக்கு எழுதி தெரிவிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.